Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. பாகவதோத்தம ஸ்திரீகளை தோழிகளை அழைத்துக் கொண்டு தான் பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பாடக்கூடிய 7வது பாசுரம், அழகான பாசுரம், கீசு கீசு என்கின்ற பாசுரம். ஸ்ரீவர்தன் ஆத்மன் என்னன்னு கூப்பிடுவா? ஸ்ரீவர்தன் அப்படின்னு நான் கூப்பிடுவா, என்னன்னு கூப்பிடுவா? ஸ்ரீவர்தன் தான் கூப்பிடுவாளா? இல்லடா கண்ணா, உன்னோட ஆத்துல பெட் நேம் என்ன? பெட்டோட நேம் இல்ல, உன்னோட பெட் நேம் என்ன? ஸ்ரீவர்து. ஸ்ரீவர்து. உன்ன என்னன்னு கூப்பிடுவா? சரு. ஆவா, சூப்பர், சரு. அப்புறம் ரோஷன், ரோஷ். அப்புறம் அவ்யுக்த், அவ்யுக்தா. ஏண்டா எல்லாரும் சுருக்க மாட்டா உன்னை அப்படியே அவ்யுக்தாவா? ஓ, அப்புறம் தங்க இருக்கா இல்லையோ? ஓஹோ, நீ முதல்ல நீ வந்து ஒரு கேர்ளா போறப்ப நினைச்சு அவ்யுக்தான் கூப்பிட்டா, அப்புறம் அவ்யுக்தா ஆயிடுத்தாரு. சரி, நீ என்ன சொல்லு? ருத்ரன், ருத்ரா அப்படின்னு நீ வந்து உடனே முறைச்சு பாப்பியா? அப்புறம் விஷ்ணு, விஷ். ஓகே, அவளோட விஷ் என்ன ஆக்கணும்? விஷ் அவளுக்கு. சரி, இப்போ என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு நிக் நேம் இருக்கு இல்லையா? அதை சுருக்கமா ரோஷனை வந்து ரோஷ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கிருஷ்ணாவை என்னன்னு கூப்பிடலாம்? கிச்சு. கிச்சு கிச்சுன்னு கூப்பிடலாமா? இந்த பறவைக்கு கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சொல்றா கிருஷ்ணநாமாவை சொல்லணும்னு ஆசையா. அதனால அது கிச்சு கிச்சு அப்படிங்கறத கீஷு கீஷு அப்படின்னு கூப்பிடுறதான். அதனால இந்த பறவைகள்லாம் கூட நாம சங்கீர்த்தனம் பண்றது எப்படி இருக்கு பாருங்க. பறவையே நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது நாம் செய்யக்கூடாதா? அதனால கீசு கீசு என்றெங்கும். ஏன்னா ஆண்டாள் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறா. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட், வேக்கப் அப்படிங்கிறா. அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றா, கார்த்தால ஆயிடுத்தாங்கிறதுக்கு எனக்கு எப்படி அடையாளம் சொல்லு? அதுதான் பறவை கீசு கீசுன்னு சொல்றதே, கிச்சு கிச்சுன்னு சொல்றதே. கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன். ஆனை சாத்தன்கிற பறவை கலந்து பேசின பேச்சரவம். எப்பவுமே நாம வெரி குட். அப்படின்னா என்னன்னு தெரியுது? எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி ஃபியூ பட் குட். எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், நல்ல புத்தியோட இருக்கணும். நாட்டுக்காக நல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், நமக்கு என்ன, நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சமுதாயத்துக்காக என்ன பண்ணலாம், குடும்பத்துக்காக என்ன பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பெருமாள் நமக்கு கொடுக்கணும். அதனால எப்படி இந்த ஆனை சாத்தன் பட்சி தனியா இருந்து கீசு கீசுன்னு சொல்லல, ஒரு கூட்டமாக இருந்து, கூடி இருந்து குளிர்ந்தேலோங்கிற மாதிரி ஒரு கோஷ்டியாக இருந்து சொல்லித்து கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அப்போ உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கேட்கல போல இருக்கு. ஆண்டாளுக்கு கோபம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அப்படின்ட்டா, நீ கேட்கலையா அப்படின்ட்டா. அப்ப உள்ள யாராவது அந்த பேய் ஆணை அப்படின்னு உங்க கோபம் வருமா? இல்லாட்டா யோ நான் தான் என் பேய் ஆணை அப்படின்பியா? என்ன சொல்ற நீ? கோபம் வரும் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கோபம் வந்தது. என்னது அப்படின்னா ஆண்டாள் பயந்துட்டா. ஐயோ, நம்ம ஏதாவது ரொம்ப இவளை ஏதாவது ரொம்ப பேசிட போறோம் போல இருக்கு. அப்போ சொல்றா காசும் பிறப்பும். ஆண்டாள் சமாளிக்கிறா. எப்பவுமே நம்ம ஒருத்தரை வந்து ஒரு 2-3 வார்த்தை கடும் சொற்கணும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இப்படி சொல்லலாமா? ஒழுங்கா இருக்கக்கூடாதா? சமத்தா பேசலாமே அப்படின்னு நம்மளே நம்ம திருத்திக்கணும். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கோர்ஸ் கரெக்ஷன் பேர். எப்பவுமே நம்மளை திருத்திக்கணும். ஆண்டாள் உடனே நினைச்சா என்ன இருந்தாலும் அவளை பெயிட் பண்ணலாம் சொல்லி இருக்க கூடாது. தட் இஸ் ராங். கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திர. லக்ஷ்மணன் வந்து கோப கனலோடு சென்றான் கிஷ்கிந்தைக்குள். கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற தெரியாத சுக்ரீவான்னு வெகுண்டு சொல்லும் போது பயந்துட்டான். அப்ப தாரை வரா, கிம் கோப மூலம் மனுஜேந்திர புத்திர. எதுக்கு லக்ஷ்மணா கோவப்படுற? சுக்ரீவன் பண்ணது தப்புதான், நீ கோவப்படலாமா? ஆண்டாலும் பேய் பெண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா? திருத்திக்கிறாங்க. அடுத்தது சொல்றா, காசும் பிறப்பும் கலகலப்பும் கை பேர்த்து. அப்படின்னா காசும் கலகலப்பும், காசும் அப்படின்னா காசும் பிறப்பும் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸ். இப்பெல்லாம் நம்ம வந்து கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? எந்த இதில் கூட பண்ணலாம். இப்போ ஷெல்லுலாம் ஜுவல்லரி பண்ணலாம், மண்ணில் டெரக்கோட்டால பண்ணலாம்,
காசு மாலை மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் அந்த பெண்கள் போட்டு இருந்தாலும் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள் வந்து காசு மாலை இந்த மாலையெல்லாம் போட்டிருந்தாலும் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து. அது ஒரு துவனி எழுப்புறது. இப்ப ஆண்டாள் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பணும்னா ஏதாவது சவுண்டை வச்சுதானே சொல்ல முடியும். அவ ஒன்னே ஒண்ணு கண்ணை திறக்காமலேயே காது கேட்கும். அதனால இப்ப எழுந்து இருந்து வெளியில பார்த்தாதான் யாரு இருக்கான்னு தெரியும். அதுதான் அந்த பெண் எழுந்து வந்துட்டா அவளோட தூக்கம் கலைஞ்சு போயிடுமே. அதனால படுத்தபடியே அவளால கேட்க முடியும். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச. ஃபர்ஸ்ட் உனக்கு சத்தம் கேட்கறதான்னு கேட்கிறான் ஆண்டாள். முதல் காது கற்காருதா இல்லையா இல்லையா காதை நீட்டா வச்சுக்கணும். இல்லாட்டா அது வந்து ஒரே ஒண்ணு அடைஞ்சு போய் நமக்கு ஒண்ணுமே கேட்காது. காது கொடுத்து கேட்டுட்டே இருக்க வேண்டியதா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இது மட்டும் இந்த செல்வம் மட்டும் வேலை பார்க்காது சார், மறுபடியும் சொல்லு சார் அப்படின்னு கேட்கணும். அதனால ஆண்டாள் கேட்கிறா காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து துவனி கேட்டுதா. ஒருவேளை அவ வந்து அப்படியே இறுக்கி நல்லா டைட்டா படுத்துட்டு இருக்காளோ என்னமோ காதுல ஒண்ணுமே விழல. வாச நறுங்குழல் ஆட்சியர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் வாச நறுங்குழல். அவ குழல் அந்த ஹேர் வந்து வாச நறுங்குழல். நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? டவ் ஷாம்பு. எல்லாம் பறவை தான் சார். ஏண்டா இவ்வளவு நான் பறவையை பத்தி கேட்டேன், நீ டவ்வை பத்தி சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் வேற என்ன? நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஆர்கானிக் ஷாம்பு. என்ன ஆர்கானிக் ஷாம்பு? நீயே வந்து வேப்பிலையெல்லாம் வச்சு அரைப்பிய? ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். தலைக்கும் ஷோல்டருக்கும் மட்டும்தான். அப்புறம் உனக்கு பேண்டீன். அப்புறம் உனக்கு என்ன? என்னது? கோட்டக்கல். நாங்கள்லாம் வந்து கேரளத்தின் கோட்டக்கல்லான யூஸ் பண்றது ரோஷன். சரி, அதனால இதெல்லாம் யூஸ் பண்றேன். இது யூஸ் பண்ணோம்னா ஹேர் நல்ல வாசனையா இருக்குமா, அது மாதிரி சுமாரா இருக்குமா? அது மூந்து பாக்குறவா தான் சொல்லணும் இல்லையா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஷாம்புலாம் யூஸ் பண்றோம் ஸ்மெல்லுக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த ஸ்திரீகள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணானே தெரியல. வாசன அருங்குழல் ஆய்ச்சியர். நேச்சுரலாவே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குமா ஆய்ச்சிமார்கள் கிட்ட. அதனால வாசன அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. மத்தினால் அந்த தயிரை கடையக்கூடிய மத்தினால் ஓசைப்படுத்த. ஓசைன்னு சொன்னா துவனி வரக்கூடிய தயிர் அரவம். மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம். தயிர்னு சொன்னா கேர்ட். கேர்ட்ல இருந்து என்ன எடுப்பா? வெண்ணெய். எப்போ எடுப்பா? சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி. பெஞ்ச் இருந்தா ஸ்டாண்ட் அப் தான். சூரியோதயத்துக்கு முன்னாடி. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இல்ல, சன்செட்டுக்கு முன்னாடி இல்ல, சன்ரைஸ்க்கு முன்னாடி. இப்படி எங்க சன்ரைஸ்க்கு முன்னாடி. அப்பதானே ஆண்டா எழுப்பின்னு இருக்கா. அதனால அந்த துவனி கேட்கறது. அதனால சொல்றா மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. முன்னாடி அவளை என்ன திட்டினா? பேய் பண்ணே திட்டினா. அந்த லேடி ஃபீல் பண்ணாளா இல்லையா? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா சார். ஒரே ஃபீலிங் தான் சார். ராத்திரி முழுக்க அழுதுட்டேன் சார், என்ன பேய் பண்ணேன்னு சொல்லிட்டா சார் அப்படின்னால. அதனால்தான் இப்ப ஆண்டாள் தன்னை திருத்திக்கிறா. நாயக பெண் பிள்ளாய், எங்க கூட்டத்துக்கு நீதாண்டி தலைவி, நீதாண்டி பெரிய ஹீரோயின் அப்படிங்கிற நாயக பெண் பிள்ளாய். அப்ப உள்ள இருக்க பெண் கேட்போம். இப்ப சமாளிச்சுட்டா. இப்ப பேய் பண்ணே அழ ஆரம்பிச்சு. நாயக பெண் பிள்ளாய். ஓகே, நாளைக்கு மறுபடியும் என்ன நீ பேய் பண்ணவே திட்டு அப்படிங்கிறா. ஏன்னா நாயக பெண் பிள்ளாய் ஆய்விட்டேனேனா. நாயக பெண் பிள்ளாய் யார நம்ம பாட போறோம் அப்படின்னு உள்ள பெண். நாராயணன் மூர்த்தி. நாராயணன் மூர்த்தியை நம்ம பாட போறோம். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். அப்பேற்பட்ட கேசவன் நாராயணன் மூர்த்தி. நாராயண நாமா ஏற்கனவே வந்துருச்சு. எந்த பாசுரம்? ஃபர்ஸ்ட் பாசுரம். நாராயணனே நமக்கே பறை தருவார். மறுபடியும் இப்ப இந்த பாசுரத்துல 7வது பாசுரத்துல நாராயணன் மூர்த்தி. அந்த நாராயணன் மூர்த்திக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இப்போ ஸ்ரீவர்தனுக்கு வந்து ஸ்ரீவர்து அப்படிங்கிற மாதிரி, அவ்யுக்துக்கு வந்து அவ்யுக்தா அப்படிங்கிற மாதிரி, நாராயணன் மூர்த்திக்கு இந்த பேர் என்ன? கேசவன். ஆரான கேசவன். கேஷி என்கின்ற அசுரனை கொன்று முடித்தவன் கேசவன். அப்புறம் நீ என்ன சொல்லு? ரோஷன். அதேதான். என்ன சார் நான் சொல்ல வேண்டிய ஆன்சர் அவன் சொல்லிட்டான் சார். அப்புறம் நம்ம துக்கங்களை போக்குபவன் கேசவஹா கிளேசநாசா. அப்புறம் வேற ஏதாவது கேசவனுக்கு வேற எந்த அர்த்தம்? அழகான கேச பாசங்களை உடையவன்.
நீ என்ன ஷாம்பு போட்டுக்க? டவ் ஷாம்பு போட்டுக்கக்கூடிய கேசவன், கோட்டக்கல் போட்டுக்கக்கூடிய கேசவன் அல்ல கேசவன். இன்னொரு கேசவன் கஹா இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கஹா என்கின்ற பிரம்மாவையும் ஈசங்கிற சிவபெருமானையும் தன் சரீரத்தில் தாங்கியவன் கேசவன் அப்படின்னு இருக்கா. அதனால துக்கத்தை போக்குபவன், அழகான கேசபாசங்களோடு கூடியவன், கேசி என்கின்ற அசுரனை கொண்டு முடித்தவன், சிவனையும் பிரம்மாவையும் தன் சரீரத்தில் தாங்குபவன் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ யாரு யாரு நீனா யாரு? பெண். அது என்ன பெண்? அப்புறம் நாயக பெண். அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அதாவது நான் இவ்வளவு வாய்க்கிழிய கேசவனை பத்தி பேசுறேனே, அது கேட்டுட்டேவா நீ இன்னும் தூங்குற? கேட்டே கிடத்தியோ. அப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மறுபடியும் கோவம் வந்துருது. என்னடி ஆனா உன காலங்காத்தாலே என்ன போட்டு போட்டு திட்டின்ண்டே இருக்க, பேய் பெண்ணேங்கிற, கேட்டே கிடத்தியோங்கிற. இப்ப ஆண்டாள் முதல் தடவை பேய் பெண்ணே சொன்னதுக்கு சமாளிச்சுட்டா நாயக பெண் பிள்ளாய்னு சொல்லி. இப்ப ரெண்டாவது தடவை கேட்டே கிடத்தியோக்கு சமாளிக்கணும். அப்பதான் சொல்றா, தேசு உடையாய் அழகான தேஜஸோடு கூடியவளே, அப்புறம் திறவேலோர் எம்பாவாய், நீ வந்து இந்த கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய அழகான 7வது பாசுரம் இது. இந்த 7வது பாசுரத்தில் ஆண்டாள் பாகவதோத்தமர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, அபச்சாரப்பட்டுவிட்டாலும் உடனே அவர்களிடத்தில் க்ஷமாபணம் கேட்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் உள்ளடக்கிய அழகான 7வது பாசுரம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.